நம்ம ஊர்ல விளையக்கூடிய பொருட்களை அது மதிப்பு கூட்டி, அந்த மதிப்பு கூட்டி அதுல இருந்து வரக்கூடிய வருமானத்தை வச்சு என்னுடைய ஃபேமிலி மட்டும் ரன் பண்ண பத்தாதுன்னு சொல்லி நம்ம மற்ற குரூப்ஸ்க்கும் வந்து ட்ரெயின் பண்ணணும்னு சொல்லி கெப்பாசிட்டி பில்டிங் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல மற்ற உமன்ஸ்க்கும் ட்ரெயின் பண்றதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஸோ இப்போ ஒரு முக்கியமான கேள்வி, ஸோ பெண்கள் ஒரு பக்கம் வேலை செய்யறாங்க, அவங்களுடைய வாழ்வாதாரம் ஒரு பக்கம், அவங்களுடைய ஃபேமிலி நீங்க சொன்ன மாதிரி அவங்களுக்கான வாய்ஸ் வந்து பெருசு. இதெல்லாம் தாண்டி நம்ம வாங்கக்கூடிய பொருட்கள்னு ஒன்று இருக்கு. நமக்கு கிடைக்குது, அந்த சீசனுக்கு அந்த பொருள் கிடைக்குது, மக்களுக்கு வேலை கொடுக்குறோம், மக்களும் நல்லா லைவ்லிஹுட்ல ஒரு பக்கம் வர்றாங்க. ஆனா வாங்கக்கூடிய பொருள் மார்க்கெட்ல சேல் ஆகணும் இல்லையா? அந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா? நீங்க வாங்கக்கூடிய பொருட்களுக்கு மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது நீங்க வெளியே போனாதான் அந்த மறுபடியும் நீங்க ஒரு பொருள் வாங்க முடியும். அப்போ நீங்க அந்த மார்க்கெட்டிங்கை நீங்க எப்படி யூஸ் பண்றீங்க? ஸோ மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆதிமலையோட மார்க்கெட்டிங் வந்து ரீட்டைல் அவுட்லெட்ஸ் நமக்கு இருக்கு. அதாவது ஆர்கானிக் ஸ்டோர்ஸ் இருக்கும், தேர்ட் பார்ட்டி கஃபேஸ் இருக்கும். ஸோ அது இந்தியா ஃபுல்லாக இருப்பாங்க. ஸோ வந்து அவங்க வந்து நம்மளோட வெப்சைட்டை பார்த்து ஆதிமலை.in அப்படின்னு வெப்சைட் இருக்கு, நமக்கு கால்ஸ் வரும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஒரு மார்க்கெட்டிங் டீம் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து அவங்கள அப்ரோச் பண்ணி கொஞ்சம் பேசி நம்ம ப்ராடக்ட்ஸ் வந்து அவங்களுக்கு ஒரு மார்ஜினில் கொடுப்பாங்க. அந்த மாதிரி மார்க்கெட்டிங் போகுது ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பல்க் மார்க்கெட். ஏன்னா நம்மளோட சப்ளை வந்து ரொம்ப பெருசு. நான் ஆரம்பத்துல உங்களுக்கு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா ஒரு 12 டன் 15 டன் டன்ஸ்ல தான் வருது. பட் வந்து ஒரு காலகட்டத்தில் இவ்வளோத்தையும் வந்து நம்ம பேக்கெட் போட்டு நம்ம சேல் பண்ண முடியாது. ஏன்னா கேஷ் ஃப்ளோ வந்து நம்ம மெயின்டைன் பண்ணும். மாசம் ஒரு ப்ராடக்ட் வந்துட்டே இருக்கும். ஸோ ஏதோ ஒரு பொருளை வெளியே போனாதான் இன்னொரு பொருள் உள்ள கொண்டு வர முடியும். ஸோ பல்க் சேல்ஸ் வந்து நிறைய இருக்கு. இப்போ சீகக்காய் இருக்கட்டும், பூச்சக்காய் இருக்கட்டும், தேனா இருக்கட்டும், காஃபியா இருக்கட்டும். காஃபி எல்லாம் 30-40 டன் போக பண்றாங்க. ஸோ இதை வந்து நம்ம வந்து அந்தந்த டைம்ல வந்து மூவ் பண்ணிடுவோம். இப்போ குருமிளகு இருக்கும், எந்த டைம்ல ரேட் ஜாஸ்தி போதோ அந்த டைம்ல வந்து நம்ம மூவ் பண்ணிடுவோம். ஸோ பல்க் கஸ்டமர்ஸ் நமக்கு நிறைய இருக்காங்க. இது ரெண்டாவது. அதுக்கப்புறம் மூணாவதா வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த எக்ஸிபிஷன்ஸ் ஃபேர்ஸ் எல்லாம் இருக்கும். அங்க வந்து ஆதிமலை வந்து ஒரு ஸ்டால் மாதிரி போடுவாங்க. அதுலயே வந்து நிறைய கஸ்டமர்ஸ் நமக்கு வருவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு இதுவும் போகுது. பிளஸ் வந்து வெப்சைட், சோஷியல் மீடியா, இன்ஸ்டாகிராம் ஹேண்டில்லாம் இருக்கு, ஃபேஸ்புக்ல இருக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய கஸ்டமர்ஸ் ஆர்டர் பண்ணுவாங்க. இங்க இருந்து கோத்தகிரில இருந்து இந்தியா ஃபுல்லா நம்ம வந்து ஷிப்பிங் பண்றோம். இமெயில்ஸ்ல ஆர்டர்ஸ் வரும், வாட்ஸ்அப்ல வரும். நம்ம வந்து ஒரு மார்க்கெட்டிங் டீம் இருக்கு. ஸோ இப்படி வந்து நம்ம ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஆன்லைன்ல எங்க பிரச்சனை இல்லை, ஏன்னா அந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் இன்னும் நமக்கு பில்ட் ஆகல. ஸோ வந்து நம்ம இப்படி ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஒன்று இதுல இன்னொரு சின்ன ஒரு அடிஷன் என்னன்னு சொல்லி பார்க்கணும்னா, அந்த பெண்களோட வாழ்வாதார மேம்பாடுல இன்னொன்று என்னன்னா என்டர்பிரைஸ் ஹப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட் வந்து கீஸ்டோன் கூட இணைஞ்சு ஆதிமலை சேர்ந்து பண்ணிட்டு இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா கேரளாவில் ஒரு 2 என்டர்பிரைசஸ், தமிழ்நாட்டில் ஒரு 4 என்டர்பிரைசஸ் வந்து நம்ம ப்ரொமோட் பண்ணியிருக்கோம். மேக்ஸிமம் கம்யூனிட்டி விமன், அதுவும் ஃபுல்லா லேடிஸ் தான், எல்லாமே இண்டிஜினியஸ் கம்யூனிட்டிஸ் தான். அவங்களுக்கு வந்து அந்தந்த ஊர்ல அவங்க செய்யக்கூடிய பிசினஸ்க்கான சப்போர்ட்டை வந்து இப்போ ஆதிமலை கீஸ்டோன் சேர்ந்து பண்ணிட்டு இருக்கு. ஸோ அதுல வந்து ஆதிமலையோட ரோல் கொஞ்சம் பெருசு. ஏன்னா அவங்க வந்து அந்த ஆப்ரேஷன்ஸ் எப்படி ரன் பண்றது, ஃபினான்ஷியல் ஸ்டடின்னு சொல்றோம் இல்லைங்களா, அதை வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்கோம். பிளஸ் வந்து வேல்யூ அடிஷன் ட்ரைனிங்ல நம்ம ப்ரொடக்ஷன் சென்டர் லேடிஸே வந்து அங்கே போய் சொல்லியிருக்காங்க. ப்ரொக்யூர்மெண்ட்டுக்கு வந்து ப்ரொக்யூர்மெண்ட் டீம், நம்ம கம்யூனிட்டி டீம் இருக்காங்க, அவங்க போய் வந்து அதை சொல்றாங்க எப்படி வந்து அந்த என்டர்பிரைஸ் ரன் பண்ணலாம் அப்படின்ட்டு. இன்ஃபேக்ட் 2 எஸ்ஐஜிஸ் வந்து அவங்க வந்து தனியாகவே ஸ்பின் ஆஃப் பண்ணிட்டாங்க. நாங்களே பண்ற கெப்பாசிட்டி வந்துருச்சு. இப்போ அவங்க வந்து அவங்களோட அவங்களே பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். இது இன்னும் கொஞ்சம் கூட தொடர்ச்சியாக நீ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அடுத்த வருஷம் மறுபடியும் கொஞ்சம் கூட என்டர்பிரைஸ்லாம் உள்ள கொண்டு வர மாதிரி நம்ம பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து வெப்சைட்லயும் வந்து நம்ம ஸோ அந்த மாதிரி நிறைய ஆர்கனைசேஷன்ஸும் வந்து நம்ம ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கோம். இதுல இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, மார்க்கெட்டிங்ல எங்களுக்கு வந்து லாஸ்ட் ஃபர்ஸ்ட் என்டர்பிரைசஸ், அது வந்து நம்மளோட சிஸ்டர் கன்சர்ன், அவங்க வந்து மார்க்கெட்டிங் மட்டும் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்து ஆதிமலை மாதிரி இருக்கிற வேற கம்பெனிஸ் வித் ஸ்டோரி வித் இம்பாக்ட், அவங்களுக்கு வந்து லாஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து மார்க்கெட்டிங் சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ நம்மளோட வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ல 60% வந்து அவங்க தான் வந்து நம்ம மார்க்கெட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதனால தான் நாங்கள் காமர்ஸ் எல்லாம் பண்ணாது. கண்டிப்பா, ஏன்னா அந்த வேலை அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்மளோட ப்ராப்ளம் என்னன்னா, கம்யூனிட்டி சைடு என்ன, பேக் எண்ட், நமக்கு எவ்வளவு பொருள் வாங்குறோம், அதை எப்படி வேல்யூ பண்றோம், இதுதான் எங்களோட ஃபோக்கஸா இருக்கணும். ஏன்னா அது அப்பதான் மக்களுக்கு இம்பாக்ட் போய் சேரும். ஸோ லாஸ்ட் ஃபாரஸ்டோட மார்க்கெட்டிங்னால நாங்க வந்து மார்க்கெட்டிங்ல பெருசா இது பண்ண வேண்டிய அவசியம், அந்த ஒரு அது ஒரு பேர்டனை வந்து அவங்க லிஃப்ட் பண்ணிடுறாங்க. ஸோ அவங்க பாத்துக்கிறாங்க. ஸோ அது ஒரு பெரிய ஒரு விஷயம். பிளஸ் வந்து இந்த என்டர்பிரைசஸ் அப்லயும் சரி அவங்களோட ரோலும் பெரிய இதா இருக்கு. ஸோ அவங்களும் வந்து ட்ரெயின் பண்றாங்க, புது மார்க்கெட்ஸ் பிடிக்கிறதுக்கு புது லீட்ஸ் எடுத்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ லாஸ்ட் ஃபாரஸ்ட் என்டர்பிரைசஸ் வந்து நமக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டுங்க. ஓகே, ஸோ நிறைய விஷயங்கள் நீங்கள் எங்கள் கூட இன்றைக்கி ஷேர் பண்ணீங்க, ரொம்ப நன்றி. ஸோ ஆதிமலை பழங்குடி உற்பத்தியாளர் மலையும் 2013 நிறைய வேலைகள் பண்ணிட்டு இருக்கீங்க. இன்னும் வரும் காலத்தில் என்ன மாதிரியான விஷயங்களை, ஒரு ஃபியூச்சர் அப்படின்னா ஒரு அச்சீவ்மெண்ட், ஒரு கோலோட நம்ம பயணம் பண்ணுவோம். அந்த ஃபியூச்சரில் உங்களுக்கு ஆதிமலை எப்படி இருக்கணும் அப்படின்னு உங்களுக்கு பார்க்குறீங்க?
ஸோ ஃபியூச்சரில் வந்து ஆதிமலை வந்து எப்படி பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஜியோகிராஃபிக்கல் ப்ரெசன்ஸ் வந்து பெருசாக இருக்கும். ஏன்னா இப்போ நாங்கள் வாங்கிட்டு இருக்கிற பொருட்களை விட இன்னும் ஜாஸ்தி வாங்கணும் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா அவங்க ஸ்டார்டிங் சொன்ன 70% தான் எங்களால் இன்னும் ப்ரொக்யூர் பண்ணிட்டு இருக்கோம். அதை எப்படி 100% ஆக போகிறோம் அப்படின்றது பெரிய சேலஞ்ச். அதை வந்து ஓவர் கம் பண்ணுறது வந்து ஒன் ஆஃப் த கோல்ஸ் ஆஃப் ஆதிமலை. இன்னொன்று வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லா வருஷமும் கம்பெனி பண்ணுற ப்ராஃபிட்டை ஸ்ப்ளிட் பண்ணி மக்களுக்கு நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த வேல்யூவை எப்படி ஜாஸ்தி பண்ணலாம். ஏன்னா டர்ன் ஓவர் ஒரு பக்கம் இருந்தாலும் ப்ராஃபிட் தான் பேசும். ஸோ ஏன்னா மக்களுக்கு தான் நம்ம கொடுக்குறோம். டர்ன் ஓவர்ஸ் இப்போ மற்ற கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா டர்ன் ஓவர்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் டிவிலாம் பார்த்துருப்பீங்க. ஸோ நமக்கு வந்து எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணுறோம், அந்த ப்ராஃபிட் எப்படி திருப்பி மக்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்றது தான் இன்னொன்று பார்க்குறோம் நம்ம. அப்புறம் இன்னொன்று என்னன்னா இந்த புதுசாக நாங்கள் வந்து நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் வந்து நாங்கள் பில்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுவும் வந்து ஆதிமலோட பெரிய கோல் தான். ஸோ ஒரு கட்டத்தில் ஒவ்வொரு ஊர்லேயுமே அவங்களே மக்களே வந்து அட்டானமின்னு சொல்கிறோம், தன்னிச்சையாக அவங்களே வந்து செயல்பட்டு அவங்களோட ஒரு கம்பெனி மாதிரி அவங்க ஆரம்பிக்கணும். அதுக்கான ஒரு இதுவும் நாங்கள் வந்து பார்த்து பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் எவ்வளோ லேடிஸை வந்து நம்மளால எம்ப்ளாய் பண்ண முடியும், எப்படி ஒரு வாழ்வாதாரத்தை வந்து மேம்படுத்தலாம், எப்படி ஒரு லைவ்லிஹுட் சப்போர்ட் எப்படி பெருசு பண்ணலாம் அப்படின்றத நம்மளோட கோல். ஏன்னா இன்னுமே நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம வாங்காமே இருக்கோம். ஸோ அதுக்கான மார்க்கெட் இன்னும் வரல. ஸோ அது வந்து நம்ம பில்ட் பண்ணி ஆகணும். ஸோ இதெல்லாம் வந்து ஆதிமலோட ஒரு கோல்ஸாக நம்ம பார்க்கணும். ப்ளஸ் வந்து இந்த சஸ்டைனபிள் ஹார்வெஸ்டிங் அதை வந்து என்றைக்குமே கைவிடாமல் நம்ம வந்து கொண்டு போகணும் அப்படின்னு பார்க்குறோம். ஏன்னா 2013 கம்பெனி ஆரம்பிக்கும் போது ஒரு செட் ஆஃப் கோல்ஸ் நம்மகிட்ட இருந்தது. ஸோ நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆர்கனைசேஷன் வந்து பெருசாக அவங்க வந்து என்ன ஆயிடுச்சுனாக்கா இந்த நம்ம ஆரம்பிக்கப்பட்ட பர்பஸை வந்து தாண்டி வெளியே போயிடுது. ஸோ அந்த மாதிரி சேலஞ்சஸ் ஆதிமலைக்கு வரும். பட் வந்து நம்ம we will stick to what we were meant to do. ஸோ அந்த கோல்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணும் அப்படின்றத வந்து நம்ம இது பண்ணி அந்த கோலை நோக்கி போயிட்டு இருக்கோம். உங்களுடைய பயணங்கள் இன்னும் தொடரட்டும். ஸோ மக்களுக்கான நம்ம சமுதாயத்து கூட இணைஞ்சு இந்த இவ்வளோ பெரிய ஒரு கம்பெனியை பண்ணுறதுங்கிற சாதாரண விஷயம் இல்லை. ஆனால் நிறைய சேலஞ்சஸ் தாண்டி அது கூட சரியான நேரத்தில் அந்த கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறது நிறையா பார்க்குறோம். அதை தாண்டி நிறையா இன்றைக்குமே ரோட் ஃபெசிலிட்டிஸ் இல்லை நீலகிரிஸில், இன்னுமே இன்டர்நெட் ஃபெசிலிட்டிஸ் இல்லை, மொபைல் நெட்வொர்க் இல்லாத இடத்துலையும் கூட நம்ம இவ்வளோ பெரிய ஒரு கம்பெனி உருவாக்குறது, மக்களுக்கு வேலை கொடுக்குறதுங்க சாதாரண விஷயம் இல்லை. உங்களுடைய இலக்கும் அடையட்டும் அப்படின்னு ரேடியோ கோத்தகிரி சார்பாக வாழ்த்துக்கிறோம். ரொம்ப நன்றி. நேர்களை விளம்பரமா பார்த்தீங்க அப்படின்னா ஆதிமலை பழங்குடி உற்பத்தியாளர் மையம் பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். நிறைய பேருக்கு இதை பற்றி தெரியாம கூட இருந்திருக்கலாம். கோத்தகிரியில இந்த மாதிரியான ஒரு மையம் இருக்கா, ஆதிமலைனா என்ன அப்படின்னு கூட தெரியாம இருந்திருக்கலாம். இந்த இன்டர்வியூ மூலியமாக நிறைய விஷயங்களை நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. பழங்குடி மக்களுக்காக தொடங்கப்பட்டு பழங்குடி மக்கள் கிராமத்துல விளையக்கூடிய காடு சார்ந்து விளையக்கூடிய பொருட்களை எப்படி உற்பத்தி செய்து அதை வந்து மதிப்பு கூட்டி மார்க்கெட்டிங்ல கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்காங்க. நிறைய பொருட்களை நம்ம பார்த்தோம். அதை இருக்கக்கூடிய ப்ராப்ளம் என்ன, அவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய இஷ்யூஸ், முக்கியமா பெண்கள் அந்த இடத்துல வேலை வாய்ப்பை எந்த அளவுக்கு உருவாக்குறாங்க. இன்னைக்குமே நீலகிரி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்தந்த சீசன்ல நமக்கு வந்து பொருட்கள் கிடைச்சாலுமே நீலகிரிஸ் அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்குமே தொலைத்தொடர்பு கம்யூனிகேஷனுக்கான அந்த தொலைத்தொடர்பு இல்லாத நேரங்களிலும் கூட அந்த பொருட்களை வாங்கிட்டு வந்து அதில் இருக்கக்கூடிய சவால்களை வந்து நிறைவு செஞ்சு மார்க்கெட்ல கொண்டு போறங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஸோ அப்படி இருந்தும் ஆதிமலை கிட்டத்தட்ட ஒரு 13 வருஷமா நிறைய வேலைகளை பண்ணிட்டு இருக்காங்க. இன்னுமே அவங்களுடைய வேலைகளை தொடர்ந்து செய்யணும் அப்படின்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். அதே மாதிரி இது மட்டும் இந்த வீடியோவோட முடியாம ஒவ்வொரு சென்டர்ஸ்ல இருந்தும் பெண்கள் அவங்களுடைய வாழ்வாதாரம் எப்படி மேம்பட்டிருக்கு அப்படிங்கிறத ஒவ்வொரு சென்டர்ஸ்ல இருந்தும் நாங்கள் இன்டர்வியூ பண்ணியிருக்கிறோம். அதையும் நீங்க பாருங்க. உங்களுடைய கமெண்ட்ஸை கண்டிப்பாக எங்க கூட பகிர்ந்துக்கங்க. ரொம்ப நன்றி.